நிகழ்ச்சிக்குள்ள போவோம். என்ன பண்ண போறீங்க முத்துகுணா? கொஞ்சம் அசந்திங்கன்னா உங்களுக்கு ஊசி போடலாம்னு வந்திருக்கோம். அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டில் ஒரு சில மருத்துவமனைகளில் என்ன நோய்க்கு போனாலும் 3 மாத்திரை தான் வச்சுருப்பாங்க. காலையில் 1, மாலையில் 1, மதியம் 1. என்ன நோயின்னு சொல்லிக்க. அந்த மாதிரி ஒரு சில ஹாஸ்பிட்டலெலாம் இன்றைக்கி இருக்குது. அதை வச்சு நாங்கள் ஒரு சின்ன கான்செப்ட் வச்சுருக்கோம் சார். டாக்டர் டாக்டர் எஸ் கம்மிங். டாக்டர் வாங்க வாங்க வாங்க. ஓவராலாக கூட்டமாக நிற்காம நெரிக்காம பக்கத்தில் எழுங்க. நம்ம மட்டும் தான் இருக்கோம் டாக்டர். நான் மட்டும் தான் இருக்கேன், ஒரு ஆள் தான் இருக்கேன். ஆமாம், எனக்கு கூட்டமாக தெரிய வியாதி. என்ன செய்யுது? பதட்டப்படாமல் நிதானமாக சொல்லணும். என்ன செய்யுதுன்னா வாய் ரொம்ப நாறுது. வாய் ரொம்ப நாறுதா? எப்போ இருந்து? நீங்கள் வாய் திறந்து வந்து ஒரே பேஷண்ட், அது மானத்தை வாங்குற பேஷண்ட். பார்த்துருவாங்க. உங்கள் விஷயத்தை அதை மட்டும் சொல்லுங்க. கண்ணு ரொம்ப மங்களா தெரியுது டாக்டர். அப்படியா? கருவிலியவே காணோம். யோ கண் இங்க இருக்கியா? ஆமா பாத்திரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, என்னது படிங்க. எங்க எழுதிருக்கீங்க? எழுத்த படிங்கண்ணே. அதான் எங்க இருக்குங்க? என்ன சுவத்துல இருக்குல்லையா? செவுரு எங்க இருக்கு? ஏ வலது பக்கம் சுவத்துல இருக்குல்ல. வலது பக்கம் எது? என்னத்த ஒரு மனுஷன் என்னதான் செய்யறது? சரி நல்லா படியா. மருந்து ஊத்துறேன். எரிச்சலா இருக்கா சில்லுன்னு இருக்கான்னு சொல்லணும். சரியா? எப்படி இருக்கு? ரொம்ப இனிப்பா இருக்கு. ஏன் வாயில ஊத்திருக்கீங்க? இப்போ உங்களுக்கு ஆபரேஷன் பண்ற கண்டிஷன்ல இருக்கு. அப்படியா? ஆபரேஷன் பண்ணிருமா? பண்ணலாம். ஆபரேஷன் டேட் சொல்லுங்க. ஆபரேஷன் டேட் வந்து, அதாவது சாகர நாள் தெரிஞ்ச வாழ்ற நாள் நரகமாயிரும். சாகர நாள் தெரிஞ்சா வாழ்ற நாள் நரகமாயிரும். அப்ப ஆபரேஷன் ரேட்டாவது சொல்லுங்க. ஆபரேஷன் ரேட் ஒரு 5000 ரூபா. ஆபரேஷன் ரேட் 5000 ரூபாயா? ஆமா. 2000 ரூபா எனக்கு, 3000 ரூபா உங்களுக்கு அடக்கம் பண்ண. நான் ஊருக்கு போய் பணம் எடுத்து வந்துட்டுமா? பணம் எடுத்துறீங்களா? கண்டிப்பா வரணும். ஓகேங்க. அந்த 1% இழந்துட்டோம்னு எனக்கு சொல்லுங்க. ஓகே டாக்டர், வாங்க டாக்டர். அதாவது கேரளாவில் 2 சூப்பர் ஸ்டாரும் சேர்ந்து பண்ணுவாங்க, மம்முட்டி மோகன்லால். அதே மாதிரி இது மதுரை சூப்பர் ஸ்டார், இது கோவை சூப்பர் ஸ்டார். 2 பேருமே சேர்ந்து ஆத்தத்துட்டீங்க. போங்க முத்த. பாட்டு ஒன்று பாடு முத்த. சார் வந்திருக்காரு. நான் பாடிடுவேன், நீங்க எல்லாம் ஓடிடுவீங்க. சரி, எனக்கும் பாட்டு வராது. இருந்தாலும் உங்களை நம்பி பொறுப்பு ஒப்படைக்கிறேன். சாருக்காக ஒரு பாட்டை கொளுத்தி விடுங்க. பாடணுமா? நான் பாடுறேன், நீங்க சிட்டுபா பண்ண மாதிரி, சிட்டிபா பண்ண மாதிரி. சரி, ஆட தெரியாம ஆடும். அது ரொம்ப கை வந்த கலையே. ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வதிக்கு சிவன் தான் துணை, அந்த வள்ளிக்கு முருகன் துணை, லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம சிட்டி பாபுவுக்கு துணை. தானன்னா 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 பட்டை தானன்னா 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 தானன்னா. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு? துங்கி ரொம்ப நல்லாச்சு, 4 வருஷம் மீனாச்சு. ஒத்திக்கம்மா ஒத்திக்கம்மா ஒத்திக்கம்மா, காவல் கட்ட அம்பகைய ஏத்திக்கம்மா. ஒத்திக்கம்மா ஒத்திக்கம்மா ஒத்திக்கம்மா, காவல் கட்ட அம்பகைய ஏத்திக்கம்மா. ஒத்திக்கம்மா ஒத்திக்கம்மா ஒத்திக்கம்மா, காவல் கட்ட அம்பகைய ஏத்திக்கம்மா. என்ன பாட்டு, என்ன மியூசிக், எவ்வளவு அழகா பாடினாங்க. கண்டிப்பா நானே வந்து ரொம்ப அடக்கமா உட்காந்துருந்தேன். அப்பா பாட்டு பாடின உடனே என்னால முடியல. சும்மா அப்பா பாட்டுன்னா நன்றி நன்றி. நான் ஃபர்ஸ்ட் ஆண்டாளுக்கு உடனே சபை தான் சித்தப்பா தான் வந்துட்டாருன்னு திரும்பி நான் பாக்குறாங்க. ஆனா இவரு பாடுவாருன்னு கூட நினைக்கல. இந்த வாய்ஸை வச்சு நீங்க இந்த உடம்பு வச்சு ஆடுவீங்கன்னு போய் இல்ல தானா வந்துட்டு. இல்ல ஆனா ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஆனீங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ.
ஸ்ரீகாந்த் சார் பாடவும் பாடுறாங்க, அவங்களே ஸ்கிரிப்டும் எழுதுறாங்க, அதை கரெக்டாக அவங்களே பர்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்ல கற்பனை ஆக்சுவலாக, அதுலேயே ஒரு அசத்துட்டுங்க. நன்றி நன்றி நன்றி.